ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, நம்ம ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். பட் நீங்கள் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இந்த பலன்கள். இந்த ஏன் லக்ன பலன் பார்க்கணுங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் கடந்த காலங்களில் கொடுத்ததுனால நேரம் கருதி டைரெக்டாக நம்ம பலனுக்குள்ளே போயிடலாம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். 4 கிரகங்கள், அதாவது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் 2 ராசியில் இந்த மாதம் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் நமக்கு என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் மாறுபட்ட பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதம் இருக்குது. அதுக்காக தான் இந்த அறிமுகம். அப்படி பார்க்குற போது முதல்ல உங்களுடைய தனுசு லக்னத்துக்கு அதிபதி குரு பகவான் உங்கள் லக்னத்துக்கு பார்த்துட்ருக்கார், உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துலேருந்து. அப்படி இருந்தாலே இந்த மாதத்தில் உங்களுடைய லக்னத்தை சனி பகவானும் பார்க்கறது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இறையருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில் திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, லேட் ஆகிட்டுருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் திருமணத்திற்கான வாய்ப்பு அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன், கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார், குரு பகவான் பார்க்கிறார். இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இருந்தாலே உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் அதிகப்படுத்துங்க. நீங்கள் எதுக்காக ட்ரை பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் நல்ல விதமாக முடியும். அதுதான் அதில் குரு பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் போல்ட்டாகவும் இறைவனுடைய அனுகூலத்தாலையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது ஒருத்தர் அனுப்புவார். இறைவன் தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன? ஏன்னா 3ஆம் இடம் என்பது நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயலாக்கம், நம்முடைய ப்ராஜெக்டு, இதெல்லாமே நம்முடைய 3ஆம் இடம் தான். ஆக இந்த இடத்துல ராகு இருக்கிறது. உங்களுடைய ப்ராஜெக்ட் லைஃப்பில் என்னவோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதில் ராகு அப்படின்னாலே எல்லா விதமான தகவல் தொடர்பு விஷயங்களை சொல்வது. இந்த மாதம் அத்தனை விதமான சோஷியல் மீடியாவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அல்லது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன், எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. ஃபர்தராக நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தராக பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே, ஜூம்லேயே படிக்க வேண்டிய காலங்கள், தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக்கிங்க. ஸோ நீங்கள் எதிர்பாராத அத்தனை காரியங்களும் கைகூடும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு டிசைடிங் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாகும். யாரையெல்லாம் நீங்கள் லைஃப்பில் நம்பியிருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்கலை, சேலாகலை, நல்ல வழிக்கு போகலைன்னா ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்முடைய தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் குறிப்பாக 13ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்குறார். யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறமா பண்ணுங்கள். ஓரளவுக்கு லாபம் வரும். ஷேர் மார்க்கெட் மட்டுமல்ல, ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க, ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமா நினைக்கிறவங்க, அது இல்லாமல் ரேஸில் ஏதாவது போட்டால் பணம் தேருமா நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, விட்டதை பிடிக்கும்னு நினைக்காதீங்க. குறிப்பாக கிரிப்டோவில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஸோ யூக வணிகங்கள், ஸ்பெக்குலேஷன் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு 13ஆம் தேதிக்கு அப்புறம் பரவாயில்ல. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் கூடும்.
ஏதாவது நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி உருவாகும். அரசியலில் இருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு புகழையும் அந்தஸ்தையும் கொடுக்கும். சமூகத்தில் உங்களுக்கான பாப்புலாரிட்டியை அதிகப்படுத்தும். இந்த மாதத்தில் இவ்வளவு இருக்குது. உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சுக்கிரன் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் 9ஆம் இடத்துக்கு போகிறார். ஏற்கனவே சனி பகவான் பார்க்கிறார். உங்களுடைய சனி பார்த்தாலே உங்களுக்கு ஏதோ ஒரு ஜாப் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் தான். ஆக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது இல்லாமல் ப்ரொஃபஷன் சேஞ்ச் மட்டும் இல்லை, கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க, இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் வேலை இருக்கான சனி பகவான் பார்க்குறாரு. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு டெஃபினட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அதே சமயத்தில் எனக்கு வயசாகிருச்சு, ஏஜ் ஆகிருச்சு, வேலைக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய வயது, அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸுக்கு தந்த சம்பளம் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய லெவலில் நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. അല്ലെങ്കിൽ இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பிஸ்னஸில் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு என்டர்பிரனராக இருக்கணும், தொழில் முனைவராக வரணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஆல்ரெடி நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு வருமானத்தை, லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதம் யாரெல்லாம் இது வரைக்கும் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ, குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் குழந்தைகளால் மகிழ்ச்சி, நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அப்படி இருக்கிறது அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப 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 கவனம். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறது உடலில் பெரிய அளவில் நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ, உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கக்கூடிய காலங்களில் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதத்தில் உண்டு. பெரிய லெவலில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கூட அதுக்கு தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது. பட் இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி உங்களுடைய வேலையில், உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. அது இல்லாமல் தொழில் உங்களுக்கு பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரம், குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் அத்தனையுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்கோ, பெண் தெய்வ வழிபாடு, குறிப்பாக அம்பாளுடைய வழிபாடு, தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை ஏற்படும். நன்றி, வணக்கம்.